கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய 4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களோடு கூட இந்த காணொலியை கொண்டு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது என்றாலும் தேவன் ஒரு மனிதன் மேலே தன்னுடைய கண்களை பதிக்கிறார், தன்னுடைய செயல்பாட்டை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே நான் ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டுகிறார். இப்பொழுதும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிபன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தன் தகப்பனோடு கூட இருந்து தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து அவன் எல்லா காரியத்தையும் தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆனபடினாலே தான் கர்த்தர் பாருங்க, யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு தகப்பனோடு கூட இருந்தான், தகப்பனும் தன் மகனோடு கூட இருந்தான். நல்ல ஒரு உறவின் அடிப்படையில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் யாக்கோபினுடைய மறுமனையாட்டினுடைய பிள்ளைகள் வந்து தவறு செய்கிறதை தன் தகப்பனிடத்திலே சொல்லி சொல்லி வருவான். இது நிமித்தமாய் அவனை பகைத்தார்கள். அவனுடைய வாலிப நாட்களில் 17 வயதில் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன சொப்பனம் அப்படின்னா, வயல்வெளிகளிலே அரிக்கட்டுகளை எல்லாம் அறுத்து வைக்கும் பொழுது எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுக்கு முன்பதாக வணங்கினதாக அந்த சொப்பனம் சொன்னான். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். மறுபடியும் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த யோசேப்பை பணிந்ததாக தொழுது கொண்டதாக அங்கே சொன்ன உடனே அது நிமித்தம் இன்னும் பகைத்தார்கள். பிரியமான தேவஜனமே, அழைப்பு ஒரு மனுஷனை உறவுகளை விட்டு பிரிக்கும், தேசத்தை விட்டு பிரிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அழைக்கப்பட்டவங்கெல்லாம் பிரிக்கப்பட்டவர்கள், தேசத்தை விட்டு உறவுகளை விட்டு பிரிக்கப்பட்டவர்கள். அதே போல் நம்முடைய காலங்களில் இன்றைக்கி நாம் நல்ல நாகரிகமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் மிஷினரிகள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து, நம்முடைய பாரத தேசத்துக்கு வந்து அவர்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வந்து நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள், மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள், நாகரிகமான வஸ்திரங்களை உடுத்து வைக்க வைத்தார்கள், நல்ல ஆராதனைகளை கொண்டு வந்தார்கள். இவைகளெல்லாம் ஒருவர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் நாம் அன்னைக்கு நாகரிகமாக இருக்கிற காரணம், அவர்கள் வாழ்ந்த தேசம் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து என்று பல தேசங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள்னா இருந்து அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பிரித்தெடுக்கப்பட்டு சொந்த நாட்டை விட்டு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஏன் குறிப்பாக நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரான இடையன்குடி கிராமத்திற்கு ஸ்காட்லாந்தில் பிறந்து அயர்லாந்தில் வாழ்ந்த ஒரு மிஷினரி ராபர்ட் கால்டுவெல் என்கிற ஒரு பெரிய மிஷினரி எங்கள் இடையன்குடி கிராமத்துக்கு வந்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு சபை ஆராதனை இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, நல்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, காலேஜ் இருக்கிறது, அதுலேயும் பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் இருக்குது. இவைகளெல்லாம் அந்த நபர் ஜபித்த ஜபம்,
அந்த ஜெபித்த ஜெபம் அப்படியே மக்களை ஆசீர்வதித்து இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. பிரியமான தேவஜனமே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சொப்பனம் கண்டோ தரிசனம் கண்டோ பிரிக்கப்பட்டவர்கள். பிரிக்கப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நல்ல கவனிங்க. சகோதரர்களை விசாரிப்பதற்காக யோசேப்பு போகிறான். நல்ல இந்த காரியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சகோதரனை விசாரிப்பதற்காக அவருக்கு வெகுமதியை கொண்டு தன் தகப்பனுடைய அனுமதியோடு போகிறான். அவனை பிடித்து சொப்பனக்காரன் வந்துவிட்டான், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரூபன் சொன்னான், இந்த குழியிலே தூக்கி போட்டு விடுவோம் என்று சொல்லி குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். பின்பு ரூபன் வெளியே போன பிறகு யூதா சொல்லுகிறான், இவனை நாம மீதியானுடைய கையிலே விற்று போடுவோம் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். ரூபன் வந்து பார்க்கிறான், அங்கே சகோதரன் இல்லை. ஐயோ, இளையவன் இல்லையே என்று வருத்தப்பட்டான். அவனை அவர்கள் மீதியானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விற்று விட்டார்கள். மீதியானர்கள் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே பார்வோனுடைய தேசத்திலே அங்கே போத்திபார் என்கிற ஒருவன் தலையாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறான். அவனை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அவனை வீட்டுக்கு கொண்டு வருகிறான். நல்ல கவனிங்க, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தின் நிமித்தம் கர்த்தர் கூட இருந்தார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ அழைப்போ வருகிறது என்றால் அந்த அழைப்புக்குள்ள, அந்த சொப்பனத்துக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள கர்த்தர் இருப்பாருங்க. அதனால் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவன் பகைக்கப்பட்டான், விரோதிக்கப்பட்டான். தன் தகப்பனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இது உம்முடைய மகனுடைய வஸ்திரம் தானோ என்று சொல்லி ஒரு ஆட்டை அடித்து அந்த பலவர்ண அங்கி மேல் தெளித்து கொடிய மிருகம் கொண்டு விட்டது என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி வஞ்சித்தார்கள். யோசேப்பு மரித்தவனாக தகப்பனுக்கும் சொல்லப்பட்டது. தகப்பன் துக்கித்து கொண்டிருந்தான். இதாங்க அந்த 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 சம்பவத்தில் நடந்த ஒரு காரியம். கர்த்தர் அந்த யோசேப்பை குழியில் போடும்போது கர்த்தர் இருந்தார். அவனை விற்கும் பொழுதும் கூட இருந்தார். அவனோடு கூட எகிப்து தேசத்துக்கும் போனார். எகிப்து தேசத்துக்கு போனார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் யாக்கோபோடு சொன்னார், நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோடு கூட வருவேன்னாரு. அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு தரிசனம் உள்ள, ஒரு சொப்பனம் உள்ள ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் நினைச்சுவார்னா இருந்து அழகாக நடத்துவார். இது நல்லா கவனிக்கணும். நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு அழைக்கப்பட்டவங்க சொல்கிறீங்க, உபத்திரம் வருது, கஷ்டம் வருது. யோசேப்புக்கும் உபத்திரம் வந்துச்சுங்க. அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் கூட இருந்தார். நல்ல கவனிங்க. நான் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் தன் எகிப்து தேசத்தானாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் தன் எஜமான் கண்டான் அப்படின்னு இருக்கு. நல்ல கவனிங்க. இப்போ பாருங்க, அடிமையாய் விற்கப்பட்டான். நல்ல கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் அடிமைத்தன வாழ்வில் நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? சொப்பனமோ தரிசனமோ அழைப்போ இருக்கிற ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார். அது மட்டுமல்ல, அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததென்று அவன் எஜமான் கண்டு அவனுக்குண்ட எல்லாவற்றையும் அவன் கையில் நினைச்சுதான் ஒப்பு கொடுத்தான். பிரியமான தேவஜனமே, நல்லா கவனிக்கணுங்க. அழைப்புக்குள்ள, சொப்பனத்துக்குள்ள சில வருத்தங்கள் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் அந்த பார்வோனுடைய பிரதானி ஒருவன் இருக்கிறான் இல்லையா, போத்திபார், அவனுடைய மனைவி இவனை எப்படியாயும் தன் வசப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் பிரயாசப்படுற. நல்லா கவனிக்கணும். மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த சத்தியம் என்னென்னா, அவனுடைய பரிசுத்தத்தை விட்டு, அவனுடைய சொப்பனத்தின் தரிசனத்தை விட்டு, அவன் காத்திருக்கிற காத்திருப்பை விட்டு, தேவனோடு இருக்கிற உறவை விட்டு பிரிப்பதற்காக சாத்தான் அந்த போத்திபாருடைய மனைவியோடு கூட இடைபடுகிறான். அவனோ விலகி ஓடி தேவனுக்கு பயந்து வாழ்கிறான். தேவனுக்கு பயந்து வாழ்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்.
அவ சொன்னா, என்னை கெடுக்க வந்தான் இந்த யோசேப்பு என்று சொல்லும் பொழுது அவளுடைய புருஷன் அவனை சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கிறான். இவன் சிறைச்சாலைக்கு போகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்லா கவனிக்கணுங்க. ஒரு 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 தரிசனம் இல்லை, ஒரு சொப்பனம் இல்லை, ஒரு அழைப்பு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எங்கே இருந்தார்? குழியில் தூக்கி போடும்போது இருந்தார், விற்கும் போதும் இருந்தார், போத்திபாருடைய அரண்மனையிலும் இருந்தார். இப்போ சிறைச்சாலை கொண்டு போடுறாங்க, சிறைச்சாலையும் கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலையும் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சிறைச்சாலையின் அதிகாரி அவன் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற, சொப்பனத்தை பெற்ற, தரிசனத்தை பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காலங்கள் கடந்து போகிறது. சிறைச்சாலையினுடைய அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், சங்கீதம் 105 சங்கீதத்தில் 16 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேசத்திலே பஞ்சம், ஆகாரம் என்னும் பஞ்சத்தை அனுப்பினார். அதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் சிறைப்பட்டு போனான். கர்த்தர் யாக்கோபு சிறைப்பட்டு போனான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. புடமிடுகிற அனுபவம். புடமிட்டார். புடமிட்டு சோதிக்கப்படுகிறான். சோதித்ததிலே உண்மையாக இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மையாக இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான், தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான், தேவ சித்தம் நிறைவேறும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். இந்த வாழ்க்கையில் யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்றும் எஜமான் கண்டான், சிறைச்சாலையின் அதிபதி கண்டான். இப்பொழுது எகிப்து தேசம் முழுவதுக்கும் இருக்கிற பார்வோன் காணும்படி கர்த்தர் செய்தார். பார்வோன் அவன் தேசத்தில் ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு அர்த்தம் சொல்ல யாரால் முடியல. ஆனால் அர்த்தம் சொல்லும்படி யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். கர்த்தர் பார்வோனுக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்வாராக என்று சொல்லி அவனுக்கு அந்த தரிசனத்தினுடைய விளக்கத்தை சொல்ல, 7 ஆண்டுகள் பஞ்சம் உண்டாகும், தானியம் விளையும், 7 ஆண்டுகள் பஞ்சம் உண்டாகும், அதனால் உமக்கு ஞானம் உள்ளவனை அதில் ஏற்படுத்தும் என்று சொல்லும் பொழுது, அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினான். பிரியமான தேவஜனமே, நல்ல கவனிங்க. 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் சிறைச்சாலைக்கு போனான். அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவன் கர்த்தர் கொடுத்த சொப்பனம், தரிசனம், அழைப்பு நிறைவேறும் பொழுது எகிப்து தேசம் முழுவதுக்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். நல்ல இந்த வேத வசனத்தை இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை காலை வேளையில் கர்த்தரோடு கூட இடைபடுகிறார். நல்ல கவனிங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்றால் கர்த்தரோடு கூட இருக்கிறார். செய்வது வாய்த்தது இப்போ வாய்க்கவில்லை என்றால் கர்த்தர் உங்களை விட்டு விலகி இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ளுங்கள். விலகி இருப்பீர்களானால் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வாங்க. நீங்கள் செய்வது வாய்க்கும். வேதத்தில், சங்கீதத்தில் இளம் விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஒரு காரணம் தெரியுமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவன் செய்வதை வாய்க்க பண்ணுவார். அப்படியே உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவார். ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்வது வாய்க்கும். கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வருஷத்தினுடைய 4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் உங்கள் அழைப்பிலே, உங்கள் தரிசனத்திலே, உங்கள் சொப்பனத்திலே கர்த்தர் உங்களை நிலை நிறுத்த வேண்டும் என்றுதான் இந்த காணொலி முன்மத்தில் வைக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நீ சொல்கிற வார்த்தை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அழைப்பை பெற்ற, தரிசனம் பெற்ற, சொப்பனத்தை பெற்ற, வெளிப்பாடு பெற்ற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறீர். அவர்கள் செய்வது வாய்க்கும் என்று சொல்லி அப்படியே காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய காரியம் வாய்க்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். காட் bless you.